Good morning, students. Today we are going to see 10th Science Thermal Physics Introduction. You know what is thermal physics? Thermal means heat. Okay, heat. Thermal. What is thermal energy? Simply called heat energy. Okay, you know that sun is a primary source of thermal energy. Heat energy கொடுக்கிறது எது sun. So sun is a primary source அப்படின்னு சொல்லலாம். Primary source. Okay, so this heat energy gives some temperature. You know that அந்த temperature வந்து ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசமும் என்ன பண்ணும், தனக்கு தேவையானது எடுத்துக்கும். ஓகேவா, ஃபார் தேர் சர்வைவல், வாழறதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஆஃப் தர்மல், பேசிக்காக நம்ம கற்றுக்கிற தர்மல். ஸோ இன் திஸ் டாபிக் வி ஆர் கோயிங் டு சி thermal energy in the manner of scientific manner la we are going to learn. Okay, what is temperature, what is thermal energy, and etc. we are going to see. Okay, in your lower classes you have learned thermal expansion. adha ma term paathirupom, thermal expansion. What is thermal expansion? Simply called heat expansion. So what is heat expansion? You know, all metals are, due to we are applying heat, it can expand all the metals. You know, railway tracks la they are given some gap. Tracks la pathina they are given some gaps irukum. Why they are given these gaps? Due to summer season, what happened, the metal can be expand ஆச்சு என்ன ஆகும்னா கரெக்டாக இந்த இடத்துல லெவலுக்கு வந்துடும். அதே சப்போஸ் ஒரு மெட்டலுக்கும் இன்னொரு மெட்டலுக்கும் கேப் கொடுக்காம இருந்துச்சுன்னா என்ன ஆகும், டியூ டு சம்மரில் என்ன ஆகிடும், இட் வில் பி மேலே அப்படி ஏறிடும். ஓகே, டியூ டு எக்ஸ்பான்ஷன். ஸோ ஒன்லி கொடுப்பாங்க. அதே போல் யூனோ தட் பிரிட்ஜஸில் வந்து ஜாயினிங் ஆஃப் பிரிட்ஜஸில் தேர் கிவன் சம் மெட்டல் பிளேட்ஸ். ஓகே, மெட்டல் பிளேட் நடுவில் சம் கேப்ஸ் தே கிவன். அந்த கேப் எதுக்கு இருக்குன்னா, டியூ டு சம்மர் வாட் ஹேப்பன்ட், இட் வில் பி மெட்டல் கேன் பி எக்ஸ்பேண்ட், நார்மல் பொசிஷன் வந்துடும். ஓகே, டியூ டு வின்டர் சீசனில் என்ன ஆகும்னா இட் ஷுட் பி கம் இன் தி நார்மல் பொசிஷன், நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஆஸ் யூஷுவல் இந்த கேப் இது மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு பேர் தான் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படி சொல்லுவாங்க, ஹீட் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இதெல்லாம் ப்ரீவியஸாக நம்ம படிச்சிருப்போம், இல்லைனா வி ஆர் கோயிங் டு சி இன் ஹையர் கிளாஸஸ். ஓகே, ஸோ நவ் ஹியர் வி ஆர் கோயிங் டு சி the term, first very important term, temperature. You know what is temperature? Temperature, it is defined as degree of hotness of a body அப்படினு சொல்லலாம். So degree of hotness of a body, simply called temperature. இதுக்கு பேர் தான் temperature அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ temperature is higher for hotter body. hotter பாடியில் எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் when compared to colder body. கூலாக இருக்க பாடியில், colder பாடியில் கம்மியாக இருக்கும் temperature. ஓகே, it is also defined as, temperature எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா we can define it as the property of which determines whether a body is in equilibrium. Okay, what is in equilibrium? You know that our ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, யூ நோ தட் ஒரு ஹாட் காஃபி, ஒரு கப்பில் ஹாட் காஃபி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஹாலில் நம்ம வைக்கிறோம். வாட் ஹேப்பன்ட், ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் என்ன ஆகும், அந்த ஹாட் காஃபி வந்து எப்படி இருக்குன்னா
டெம்பரேச்சர் குறைஞ்சிடும், ஆறி போயிருக்கும் அந்த காஃபி. வை? பிகாஸ் ஆஃப் ஹாட் பாடி that temperature transfer to surroundings, சரௌண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ சரௌண்டிங்கில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அது பார்த்தா ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ரூம் டெம்பரேச்சர், யூ நோ தட் த வேர்டு ரூம் டெம்பரேச்சர். எவ்வளோ இருக்குது ரூம் டெம்பரேச்சர் நார்மலி? வாட் இஸ் த ரூம் டெம்பரேச்சர்? 30 degrees Celsius. வாட் இஸ் செல்சியஸ்? யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். கெல்வின்னு சொல்லலாம், ஃபாரன்ஹீட் சொல்லலாம். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி தட் டாபிக். ஓகே, ஸோ ரூம் டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி சப்போஸ் காஃபியில் டெம்பரேச்சர் வந்து 90 டிகிரி செல்சியஸ்னு இமேஜின் பண்ணிங்க. ரொம்ப கொதிக்கிற காஃபி, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ அதை கொண்டு வந்து ஒரு ஹாலில் வைக்கிற, ஹாலோட டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா 30 டிகிரி செல்சியஸ். ஃபியூ மினிட்ஸில் அந்த காஃபி வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். நார்மல் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். தட் மீன்ஸ் அதுக்கு பேர் தான் தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னு ஒரு டேர்ம். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி. ஓகே, அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. The property which determines whether a body is in equilibrium. Okay. Again we can determine temperature. Every determine பண்ணலாம்னா the direction of flow of heat. Okay, direction of flow of heat அப்படின்னு சொல்லலாம். Okay, இதுதான் temperature. ஸோ டெம்பரேச்சர் எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் ஏ டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் எ பாடி அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி டிஃபைன் பண்ணலான்னா த ப்ராப்பர்ட்டி விச் டிட்டர்மின்ஸ் வெதர் எ பாடி இஸ் இன் ஈக்லிபிரியம் ஆர் நாட் இன் ஏ சரௌண்டிங்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதை எப்படி டிட்டர்மின் பண்ணுவோன்னா வி கேன் டிட்டர்மின் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. இட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. You know what is scalar quantity? Temperature is a scalar quantity. What is scalar quantity? Two types இருக்கு. Scalar quantity and vector quantity ரெண்டு இருக்கு. Okay, scalar quantity, vector quantity. So temperature ஒரு scalar quantity. Okay. So vector quantity. What is vector quantity? Vector quantity. Vector quantity na both direction and magnitude. அது பார்த்தா vector quantity. எதெல்லாம் vector quantity சொல்லலாம்? Velocity, force, acceleration. எல்லாம் example for velocity, force, acceleration. These are all vector quantity. What is scalar quantity? Scalar quantity only magnitude, no directions. Example சொல்லலாம் mass, temperature, work எப்போல சொல்லலாம். இதெல்லாம் வந்து scalar quantities. The different next படிக்கலாம் நம்ம. What is vector quantity? Both direction and magnitudes called vector quantity. Scalar quantity na only magnitude called scalar quantity. So temperature வந்து என்னது? Temperature is a scalar quantity. So only magnitude is a scalar quantity. Very important. Okay. So temperature எப்படி சொல்லலாம்னா SI unitல சொல்லலாம். What is the SI unit of temperature? SI unit of temperature. What is SI unit? In system of international அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து SI unit சொல்லுவோம். ஸோ டெம்பரேச்சரோட SI unit என்னது? கெல்வின். ஓகே, ஸோ அதோட சிம்பிள் என்ன சொல்லலாம்? கேபிட்டல் K. இட்ஸ் கால்டு கெல்வின். ஸோ SI unit ஆனது சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல். ஸோ அதுதான் வந்து கெல்வின். ப்ரீவியஸ்லி இன் 9th standard you might have studied what is the 3 systems. மொத்தம் 3 சிஸ்டம் இருக்குது நமக்கு. MKS,
MKA system, CGS system and FPS system. MKA system na meter, kilogram, second.